மதிமுகம் பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். இனி எந்த ஜென்மத்துக்கும் அதிமுக இந்த தவறு செய்யவே செய்யாது. நான் இல்ல. எனக்கு அப்புறம் கூட இந்த தவற அதிமுக செய்யவே செய்யாது அப்படின்னு உறுதிப்பட தெரிவிச்சுட்டு போனவங்க தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். ஆனா இன்னைக்கு இந்த கட்சி எங்க போக கூடாதோ அப்படின்னு சொன்னாங்களா, இந்த இடத்திலே போயிட்டு ஐக்கியமாகிறது இல்ல. உள்ள போயிருச்சு. அவ்வளவுதான். முதலுக்குள்ள போன கதை மாதிரி தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டாங்க. கொண்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு. 1996ல ஆ ஜெயலலிதா அவர்கள் பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. அந்த தேர்தல்ல அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. நான் ஒரு தவறு செய்து விட்டேன். இனி அந்த தவற ஜென்மத்துக்கு செய்ய மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் இல்ல. நான் இல்லாத வரைக்கும் கூட இந்த கட்சி பாஜக கூட கூட்டணி வைக்காது அப்படின்னு நம்பிக்கையா சொல்லிட்டு போனாங்க. யார நம்பி சொல்லிட்டு போனாங்க? சொல்லுங்க பாப்போம். அவங்க நம்புனாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நான் மறைஞ்சாலும் இந்த அதிமுகன்ற அப்படி கட்சி எம்ஜிஆர் சொன்னாருங்க. நான் மறைந்தாலும் இந்த கட்சி இருக்கும். 100 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும்னு எம்ஜிஆர் சொன்னாரு. ஆனா அவர் மறைவுக்கு பிறகும் சில பிளவுகள் வந்தது. ஆனா அது எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஒரு ஆளுமை மிக்க தலைவரா ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. ராணுவ கட்டுக்கோப்போடு இந்த கட்சி என்ன பண்ணாங்க? கட்டி அமைச்சாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு வரலாறு வந்தது. ஆனா ஜெயலலிதாக்கு அப்புறம் இந்த கட்சி எப்பேற்பட்ட ஒரு பாடுபடுதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பிளவுகள் வருதுன்றீங்க? எத்தன பேரு? இது எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அதிமுக அடிமட்ட தொண்டர்களை போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில சேர்ந்திருக்கிறாங்கல்ல, டிடி விதிநகரனா இருக்கட்டும், இபிஎஸ் இருக்கட்டும், 2 பேர் சேர்ந்திருக்காங்க. இவங்க 2 பேரை சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம். அம்மாவின் ஆட்சியை கொண்டு எப்படி அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவீங்க? அந்த அம்மா எப்படி ஆட்சி செஞ்சாங்க? யாருடைய தயவும் இல்ல. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லாருமே இவங்கள தேடிதான் போனாங்களே கண்டி இவங்க யாரையுமே தேடி போகல. அந்த அம்மா அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பட முதல்ல அந்த அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா? இப்ப ஓபிஎஸ் கூட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு வழக்குல ஜெயிலுக்கு போகும்போது ஓபிஎஸ் தான் கையை காட்டிட்டு போனாங்க. இபிஎஸ் எல்லாம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? எங்க இருப்பாரு? ஏது இருப்பாரு? ஐவர் கொண்ட குழு தெரியும். ஆனா அதுல இபிஎஸ் எங்க இருப்பாரு? நீங்க ஒரு போட்டோ கூட வைரல் ஆகும். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்யும் போது அமைச்சரவை போட்டோ எடுத்திருப்பாங்க. இபிஎஸ் 3வது 4வது லைன்ல மூலையிலே இருப்பாரு. ஆனா ஓபிஎஸ் ஜெயலலிதா பக்கத்துல இருப்பாரு. சோ இந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அம்மாவின் ஆட்சியை தரேன், அம்மாவின் ஆட்சியை தரேன்னா யாரை ஏமாத்துறீங்க? அம்மாவின் ஆட்சியை தரேன்னு சொல்லிட்டு யாரை ஏமாத்துறீங்க? கேக்குறாங்க. ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் கேக்குறாங்க. அம்மாவின் உண்மையான விசுவாசிகள் எல்லாரும் கேக்குறாங்க. யார சார் ஏமாத்துறீங்க? எப்படி அம்மாவின் ஆட்சி அமையும்? நீங்க கூட்டணி வச்சுட்டு அம்மாவின் கூட்டணி வைக்கலையே. ஏன்னா அவங்க சொன்னாங்க. ஒரு தவறு செய்தேன். இதுக்கப்புறம் அந்த தவறு செய்யவே மாட்டேன். பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன். 2014ல என்னங்க கேட்டாங்க? மோடியா லேடியான்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்டு அதுக்கேத்த மாதிரியே 40க்கு 40 எடுத்தாங்களா இல்லையா? அந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய ஆளுமை இருந்தது. ஆனா இன்னைக்கு எங்க போச்சு? இன்னைக்கு மோடி எங்கள் டாடி அப்படின்னு சொல்லிட்டு போய் கால்ல விழுறீங்களே, இதுதான் அம்மாவின் ஆட்சி கொண்டு வருதா? கூட்டணிக்குள்ளேயே அதை கொண்டு வர முடியலையே, ஆட்சியில எப்படி கொண்டு வருவீங்க? இன்னைக்கு ஸ்டெடியா இருக்கிறாங்க. பாஜக ஸ்டெடியா இருக்கிறாங்க. நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அதுல எந்தவித மாற்று கருத்துல அண்ணாமலை என்ன சொன்னாரு? நான் இங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்திய கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன். பாஜகவின் ஆட்சி, மோடியின் ஆட்சி சொன்னாரா இல்லையா? பாஜகவின் ஆட்சி 2026ல மலரும். மோடியினுடைய ஆட்சி டைரக்டா இங்க தமிழ்நாட்டுல செயல்படும் சொன்னாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க? உங்களால பேச முடிஞ்சுதா? இந்த கூட்டத்துல பேச முடிஞ்சுதா சார்? ஒரே ஒரு வார்த்தை. இதே எடப்பாடி பழனிசாமி மூச்சு முடிக்க பேசுறாருல. 2026ல தேசிய ஜனநாயக கூட்டணி என் தலைமையில தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் சொல்ல முடிஞ்சுதா? சொல்லலையே. எங்க போச்சு தைரியம்? அப்ப எந்த அர்த்தத்துல நீங்க அம்மாவின் ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு யாரை ஏமாத்துறீங்க? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேச்சு அடிபட்டது. அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு? கூட்டணி ஆட்சி தான், தேசிய ஜனநாயக ஆட்சி தான் அப்படின்னு. இங்க இவர் என்ன பண்ணாரு? இல்ல அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். நாங்க தான் ஆட்சி புரிவோம். எங்களது கூட்டணி ஆட்சியில இருக்கவே இருக்காது. சொன்னாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி? நேத்து சொல்ல வேண்டியது தானே மோடி எதிர்க்க. ஏன் பயமா? ஃபீஸ புடுங்கிட்டாங்களா? அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு. இவங்களுக்கு பயம், தைரியம் இல்ல. உண்மையிலேயே தைரியம் இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருப்பார்னா, சொல்லியிருப்பார். ஓப்பனா சொல்லியிருப்பாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல என் தலைமையில தான். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். நான் தான் முதலமைச்சர். சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்லல? என் வாயில புண் வந்துருச்சா?
இல்ல வேற எதுனா வந்துருச்சா? சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்ல இவ்வளவுலாம் விட்டுடுவோம். நம்ப மோடி அவர்கள் பேசினாரு. அதிமுக அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாரா? எல்லாமே இவங்களுக்கு ஃபால்ட் தான். அதாவது பாஜகவுடைய கைக்கூலியாகவும், அடிமைகளாகவும் எடப்பாடி பழனிசாமி சிக்கிட்டாரு. சும்மா மேடைக்கு மேடை அம்மாவின் ஆட்சி தரோம். ஊரை ஏமாத்துறாங்க சார். உஷாரா இருந்துக்கங்க. அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற கடைகோடி தொண்டன், அதிமுகவில் இருக்கிற ஜெயலலிதாவினுடைய உண்மையான விசுவாசிகள் எல்லாருமே பொங்கி எழுந்திருக்கிறாங்க. இவங்க ஏமாத்துறாங்க. பாஜகவுடைய இவங்க சுயநலத்துக்காக தான் பாஜக கூட கூட்டணி வச்சாங்களே கண்டி, அதிமுக அப்படின்ற கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்காகவோ, அம்மாவின் ஆட்சி கொண்டு வர்றதுக்காகவோ இவங்க கூட்டணி வைக்கல சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம். இப்போ இவங்க ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு தான். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருது. விட்டுருவாங்களா சும்மா? பாஜக? அமித்ஷா விட்டுருவாரா? கையில கிடைச்ச வாய்ப்பை எப்படிங்க நழுவ விடுவாங்க? இன்னைக்கு தென் மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி எங்க இருக்குது? எங்கேயுமே இல்ல. எல்லா இடத்துலயும் தூக்கி விசிறடிக்கப்பட்டாச்சு. கர்நாடகால எல்லாத்துலயும் தூக்கி விசிறடிக்கப்பட்டாச்சு. தென் மாநிலங்கள்ல பாஜகவின் அந்த காவி மயமே இல்ல. ஆனா குறி வைக்கிறது தென் மாநிலங்கள்ல தான். குறிப்பா தமிழ்நாட்டுல குறி வைக்கிறாங்க. இவங்களுக்கு கேரளால நடக்கல சட்டமன்ற தேர்தல் பெருசா என்ன பண்ணல, குறி வைக்கல. பாண்டிச்சேரியில நடக்கிறது குறி வைக்கல. இவங்களுக்கு குறி தென் மாநிலங்கள்ல, முக்கியமா தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாடுனா, தமிழ்நாடு தாங்க இவங்களுக்கு குடைச்சல் குடுக்குது. எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் தமிழ்நாட்டுல அவங்க செயல்படுத்த முடியல. உண்மையிலேயே மக்களுக்கும், தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் உகந்த திட்டமா ஏத்துப்பாங்க. திராவிட மாடல் அரசு ஏத்துக்கும். ஆனா இதுவே தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரா இருக்கிற ஒரு திட்டத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இவ்வளவு பேர் இருக்காங்களே, அன்புமணி இருக்கிறாரு, டிடிவி தினகரன் இருக்காரு, ஜி.கே. வாசன் இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்காரு, பூவை ஜெகன்மூர்த்தியார் இருக்காரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, இபிஎஸ் இருக்கிறாரு. இன்னும் பல பேர் இருக்கிறாங்களே. இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டு நலனுக்காக பேசியிருக்கிறாங்களா? தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக பேசியிருக்கிறாங்களா? தமிழ்நாட்டு கல்வியின் நிலைமைக்காக பேசியிருக்கிறாங்களா? தமிழ்நாட்டின் பொருளாதார நிலைமைக்காக பேசியிருக்கிறாங்களா? தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம வஞ்சனை பண்றாங்களே, யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. இவங்களுக்கு யாருக்குமே தமிழ்நாட்டு மேலேயோ, தமிழ்நாட்டு மக்கள் மேலேயோ அக்கறை கிடையாது. தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க கூடாது அப்படின்றதுக்காக பாஜக கூட கை சேர்ந்து இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடை கண்டி ஒருத்தருக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களை பற்றியோ, தமிழ்நாட்டை பற்றியோ, தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ, தமிழ்நாட்டு வளர்ச்சியை பற்றியோ இவங்களுக்கு ஆனா ஒத்தாலா இந்த பக்கம் திமுக கூட்டணியில இருக்கிற அனைத்து கட்சியினரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க. எங்களுக்கு எங்க மாணவர்களுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுங்க. எங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க. கொடுக்க மாட்டாங்கல்ல. ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா இங்க இருக்கிற திமுக அரசு இவங்களுக்கு குடைச்சலா இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுறது வேணும். தமிழ்நாட்டுல இருக்கிற வளர்ச்சியில நாங்க என்ன பண்ணுவோம் இருப்போம். ஆனா தமிழ்நாட்டுக்காக நாங்க என்ன பண்ண மாட்டோம். பாஜக வந்து வஞ்சிக்குது. அவங்களை எதிர்த்து நாங்க குரல் கொடுக்க மாட்டோம். இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடா இருக்குது. ஆனாலும் இங்க நாங்க அம்மாவின் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு இங்க டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஏமாத்து வேலை செய்யறதா இங்க பாக்குறோம். உண்மையிலேயே இவங்க அம்மாவின் ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள இருந்தா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சொல்ற வீடியோவும் ஜெயலலிதா அவர்கள் சொல்ற வீடியோவும் ஒப்பிட்டு நெட்டிசன்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமியின் உண்மையான முகம். பாத்துக்கங்க. ஜெயலலிதாவின் வழியே நடக்கிறவங்க, ஜெயலலிதாவின் ஆட்சியை கொடுக்கிறேன்னு சொல்றவங்க அந்த அம்மா சொன்ன மாதிரி முதல்ல கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க. தப்பு செஞ்சுட்டேன், ஆனா மீண்டும் இந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் கூட்டணி வச்சு இப்போ 2024 கூட்டணியில இருந்து வெளியே வந்தீங்களா? ஏன் வந்தீங்க? ஏன்னா இங்க இவங்களுக்கு போக்கு கிடையாது. அதனாலதான் வெளியே வந்தீங்க. இப்ப 2026 திரும்பவும் கூட்டணி வைக்கிறீங்கன்னா உங்களுடைய சுயலாபம், உங்களுடைய சுயநலத்தினாலதான் இங்க நீங்க என்ன பண்றீங்க? உங்க கூட்டணியை வைக்கிறீங்க. அதனாலதான் உங்க சுயநலத்துக்காக தான் இங்க கூட்டணி செஞ்சிருக்கீங்க. ஆனா அதை விட்டுட்டு அம்மாவின் ஆட்சியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொண்டர்களையும் கட்சியினரையும் ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு கூட்டணி வைக்கிறீங்க. உண்மையிலேயே ஜெயலலிதாவுடைய ஆன்மா இவர்களை மன்னிக்குமா மன்னிக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி தொண்டர்கள் மத்தியில இருக்கு. இதை பத்தியோட கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.